அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க. என்னுடைய சேனலுக்கே வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன், அது நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே ரெவன்யூ முதற்கொண்டு குறையும். ஸோ இந்த மாதத்துடைய ரெவன்யூ யாருக்கெல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் 6 o'clock தான் ரெவன்யூ வந்துச்சு, சேலரி வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணம் என்னுடைய சேனலுக்கே வியூஸ் போகலை, எல்லாமே டிக்ரீஸ். நான் இந்த தப்பு பண்ணேன், நீங்களும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீடியோவை டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஏன் வியூஸ் போகலை, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நல்லா போகிற சேனலுக்கும் வியூஸ் போகலை, இதுதான் காரணம். ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்னுடைய கனி தமிழ் டெக்கோடைய சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரமாக நான் சரியாக வீடியோ போடலைங்க. ஸோ அதனால் இந்த சேனலுக்கு வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு, சப்ஸ்கிரைபர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு, அண்ட் ரெவன்யூ ஆல்சோ டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2.5 month 2.5 மாதத்தில் மோனிடைசேஷன் வாங்கிடுச்சு. 5 monthல 1 time சேலரி எடுத்துடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து நிறைய டைம் சேலரி வந்து எடுத்தாச்சு, சரிங்களா? இருந்தாலுமே இப்போ என்னுடைய சேனலுக்கு இங்கே பாருங்க வாட்ச் டைம் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டென்ட் நல்லா இல்லையா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடந்த 2 வாரமாக சரியாக யூடியூப் சேனலில் ஃபோக்கஸ் பண்ணலை, சரியாக கரெக்டான டைமுக்கு வீடியோ போடலை. டைமிங் தவறி வீடியோ போட்டாவே நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை எடுத்துகிட்டு போகாது. ஸோ இப்போ நான் எப்பவுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா 12 o'clock உள்ளாரவே போட்டுருவேன். ஸோ கடந்த 2 வாரமாக நான் 3 o'clock 4 o'clock சில நேரம் போடாமல் விட்டுருக்கேன். பிகாஸ் என்னுடைய ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் போகவே போகாது. நீங்களே பார்க்கலாம், ரீசெண்ட் டேஸில் என் சேனல் வியூஸ் போகலை. இதுக்கு முக்கிய காரணம் நான் வந்து டைமிங் மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது வியூஸ் போகாமல் இருக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப் ஓப்பன் பண்ணுவது எப்படி அப்படின்னு தேட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் 10,000 பேர் vlog போடுவாங்க. ஸோ அந்த 10 பேருக்கு தான் நம்ம சேனல் தேவைப்படும். ஸோ அந்த 10,000 பேர் பார்த்தீங்கன்னா vlog போடுவாங்க. ஸோ அதனால நம்ம சேனல் வேஸ்ட்னு கிடையாது. நம்ம சேனல் எவர் கிரீன் கண்டென்ட், அதாவது யூடியூப் ஓப்பன் பண்ணுவது எப்படி அப்படின்னா எப்போவுமே இப்போ இல்லை இன்னும் 10 வருஷம் கழிச்சு போட்டால் கூட நம்மளுடைய வீடியோவை பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் எவர் கிரீன் கண்டென்ட். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 1 or 2 days போடலைன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிவிடும் யூடியூப் சைடு. ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகிறதில்ல. ரீசன் உங்கள் வீடியோவை அவங்க பார்க்கலனாலும் நோட்டிஃபிகேஷன் போகாது, நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போடலைனாலும் நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. டைமிங் மஸ்ட். இப்போ டைமிங் மஸ்ட்டு நான் சொல்லிட்டேன்னா, ஸோ இந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அனலிட்டிக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் என்னுடைய வீடியோ நேற்றுக்கு போட்ட வீடியோ தான் ஐப்பில் போயிட்டுருக்கு. அதாவது இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து 11 போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ ஆவரேஜ் வியூ டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.27 பார்க்குறாங்க. ஸோ ரேங்கிங் 1ல் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் உங்களுடைய யூடியூப் வியூஸ் குறைஞ்சிடுச்சுன்னா அது திரும்பவும் ரீபிக்காக 1 or 2 weeks அட்லீஸ்ட் 1 month ஆகும். ஸோ நமக்கு வந்து வியூஸ் போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ 2 வாரமாக எனக்கு வியூஸ் போகாதது. ஸோ கன்சிடென்சியை திரும்பவும் நான் வந்து டைமிங்கை மேனேஜ் பண்ணி கரெக்டான டைமிங்கில் அப்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து வியூஸ் போகாமல் இருக்க நம்மளோட டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போது நான் டீப்பாக சொல்கிறேன். 12 மணிக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்கள் ஆடியன்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குமே அவங்களுடைய வீடியோ 12 மணிக்கு வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் 12 மணிக்கு வீடியோ தவறிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மணிக்கு போடும்போது அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் யாரெல்லாம் பார்க்குறாங்க யாரெல்லாம் பார்க்கலன்னு அனலிட்டிக் பண்ணி தான் அடுத்தடுத்த வியூவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ அது மட்டும் இல்லை, இங்கே டீப்பாக பாருங்கள் அனலிட்டிக்னு இருக்குது. இந்த அனலிட்டிக்கை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு டேபு. இந்த இடத்துல ஒவ்வொரு டேபுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஸோ டீப் அண்ட் கிளியராக நம்ம சேனலில் நிறைய தரமான வீடியோஸ் கொடுத்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வென் யுவர் வியூஸ் ஆர் அண்ட் யூடியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த அனலிட்டிக்கில் சுத்தமாக வியூஸ் டவுன் ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் டைமிங் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும். இது நான் அனுபவப்பட்டு என் சேனலை வச்சு உங்களுக்கு ரியலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலர்னால் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வீடியோஸ் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வாட்ச் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் தான் வாட்ச் பண்ணுறாங்க. 6 மணிக்கு மேலே தான் வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் டார்க் பர்பிளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மோஸ்ட் நம்மளுடைய சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லைட் பர்பிள், நெக்ஸ்ட் அதை விட லைட் பர்பிள், இந்த மாதிரி டைமிங்லாம் நீங்கள் போடாதீங்க. ஸோ இதை எப்படி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த சேட் பற்றி, அதாவது இதை பற்றி நான் ஆல்ரெடி டீப் அண்ட் கிளியராக ரொம்ப தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ 23:59 என்ன டைமிங். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா 12 o'clock, அதாவது பகல் 12 o'clockலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சமாக பார்த்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் 6 மணிக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து 12 o'clockலேருந்து எப்போ வேணால் போடலாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எந்த டைமில் பார்க்குறாங்கன்னா இந்த 6 மணிக்கு தான் நல்லா பார்க்குறாங்க. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டைமிங் மேனேஜ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆடியன்ஸ் எங்கே வந்து எந்த நேரத்தில் பார்க்குறாங்கன்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லை, பப்ளிஷ் டைம் இஸ் நாட் நோன் டு டைரக்ட்லி எஃபெக்ட் தெம் லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வீடியோ அப்படின்னு இருக்கும். இது நிறைய பேருக்கு இருக்காது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிகினஸாக உள்ளே வரும்போது இந்த அனலிட்டிக் பேஜ் வந்து இருக்காது. 1 or 2 month போச்சுன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய சேனலை பார்க்க தான் ஸோ எந்த டைமிங்கில் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நோட்டிஃபைட் ஆகும். இப்போ இந்த லேர்ன் முறை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே கொடுத்துருப்பாங்க, அதான் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் யூடியூப் ஆடியன்ஸ். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதை இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏஜ் ஜெண்டரு. நீங்கள் இது மட்டும் இல்லை, உங்களுடைய YT ஸ்டுடியோவில் ஏஜ் இருக்குது, எந்த மாதிரியான ஏஜ் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. 17 to 18னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. ஸோ எல்லாமே அனலிட்டிக் பண்ண இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கு போகுதோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியூஸ் பார்க்கலன்னு காரணம் எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு காரணமே டைமிங் மேனேஜ்மெண்ட்டு தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8946014557 இது என்னுடைய ஃபோன் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை இருக்குது. மானிட்டைசேஷன் ப்ராசஸிங் ஃபுல்லாமே நம்ம சொல்லித்தரோம். ஸோ இது வரைக்கும் 30+ மேலே மானிட்டைசேஷன் வாங்கி கொடுத்துருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அப்கமிங் நான் வீடியோ போடுறேன். வாட்ஸ்அப்லேயே நிறைய சேட்டிங் பெண்டிங் இருக்குது. ஸோ நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.